கங்கை அன்னை தன்னை தத்தெடுத்துக் கொண்டதாக வாரணாசியில் பிரதமர் மோடி நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். ஒளி வெள்ளத்தில் ஜொலித்த கங்கை நதியில் சிறப்பு ஆரத்தியில் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வான நரேந்திர மோடி தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்றார். அவரை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் விழாவில் பங்கேற்ற மோடி நாடு முழுவதும் 9,26,00,000 விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தார். மேலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாரம்பரிய பயிர்களை பயிரிடுவது தொடர்பாக ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட நிலையில் அதற்கான சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி, விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் தான் இந்தியாவின் 3 தூண்கள் என்று பெருமிதம் தெரிவித்தார். 3 கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர், தன்னை 3வது முறையாக பிரதமராக்கிய வாரணாசி மக்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக தெரிவித்தார். काशी के लोगों ने तो सिर्फ एमपी नहीं बल्कि तीसरी बार पीएम भी चुना है. கங்கை மாதா தன்னை தத்தெடுத்ததாக கூறிய பிரதமர் மோடி இறுதியாக ஹரஹர மகாதேவா என்று பாடி உரையை நிறைவு செய்தார். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். நலத்திட்ட விழாவை முடித்துக் கொண்டு கங்கை நதியில் சிறப்பு ஆரத்தி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். மகா ஆரத்தியின் போது கங்கை நதி ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதிர்ததாதோ த்யௌஹ சாந்திரந்தரிக்ஷகோ சாந்திஹ பிருதவே சாந்திராபஹ சாந்திரோகதயா சாந்திஹ வனஸ்பதயः சாந்திர்விஸ்வே தேவாः சாந்தி பிரம்ம சாந்திஹ சர்வஜ்ஞோ சாந்திஹ சாந்திரேவ சாந்திஹ. பஜனை பாடல்கள் பாடப்பட்ட போது பிரதமர் மோடியும் இசை கலைஞர்களுடன் மனமுருகி பாடல்களை பாடினார். கங்கையில் ஆர்த்தி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு நடத்தினார். சந்தமயாகிரி சந்தா விஜாகதி ஜாமி குங்கிரி சந்தாத்தே விவர்கத்தவே சிவாங்கிரி